என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். முதல்ல இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சமைக்கிற எந்த சாப்பாடாக இருந்தாலும் விரும்பி சமையுங்க, அப்போ தான் அது நல்லா வரும். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, எப்படியாக்கா நீங்கள் செய்கிறத மட்டும் பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுண்டு. நான் ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், எனக்கு பிடிக்கிற எல்லா விஷயங்களும் பிடிக்கும், இருந்தாலும் சமைக்கிறது கூடுதலாக பிடிக்கும். எனக்கு உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி, எனக்கு என்ன வேலை இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் இந்த சமையலில் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ லவ்வோடு சமைப்பேன். இந்த பிள்ளைகளுக்கும் சரி வரவங்களுக்கும் சரி சமைச்சு கொடுக்குறவனும் அதை ஒரு ஹாப்பியாக சாப்பிடணும், அதுதான் என்னோட நோக்கம். அதை மாதிரி கண்டிப்பாக நீங்களும் சமைக்கும் போது அதை கவனமாக விரும்பி சமைங்க. கண்டிப்பாக உங்களோட சாப்பாடுகள் எல்லாமே நல்லா வரும். அந்த வகையில் இன்றைக்கு நான் செய்ய போகிறது கேசரி, பைனாப்பிள் கேசரி செய்து காட்ட போகிறேன். என்னென்னு சொன்னால், ரீசன்ட்லி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே கேசரி கொடுத்துருந்தது, நல்லாவே இருக்கல, அது புக்க மாதிரி இருந்தது. இருந்தாலும் நான் சாப்பிட்டேன், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி ஃபுல்லாக சாப்பிட்டு தான் முடித்தேன். நான் அதை கொஞ்சம் கூட வைக்கல. இருந்தாலும் நான் ஆல்ரெடி அந்த பைனாப்பிள் கேசரி வீடியோ போட்டிருக்கிறேன். எந்த சேனலை விரும்பி பார்க்குற நேர்கள் உங்களுக்காக இந்த பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறேன்றது சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய பைனாப்பிள் கேசரி வாங்க செய்யலாம். பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்கு நான் டின் பைனாப்பிள் எடுத்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு வார பைனாப்பிள் லண்டனில் எல்லா சீசன்லேயும் பைனாப்பிள் கிடைக்காது. ஒரு சில சீசனில் பைனாப்பிள் வரும். இருந்தாலும் அந்த பைனாப்பிள் இனிப்பாயும் இருக்காது. அந்த பழம் அன்னாசி பழம் சொன்னால் அவ்வளோ வாசமாக இருக்கும். அந்த வாசம் சில வழியில் வராது. அதை விட பெட்டர் பைனாப்பிள் டின். உங்களுக்கு அப்படி பைனாப்பிள் டின் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாகவே ஃப்ரெஷ் பைனாப்பிளை எடுத்து வெட்டிட்டு போடலாம். நான் பைனாப்பிள் டின் எடுத்துருக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடியது. இதில் பைனாப்பிள் ஜூஸோடையே இருக்கும். இந்த டின்னில் அப்படி தான் போட்டிருக்கு, பைனாப்பிள் வித் ஜூஸ் இருக்குது. அந்த ஜூஸோடைய இந்த பைனாப்பிள் ஸ்லைஸை நான் ஒரு பேனில் போடுறேன். இது 432 கிராம் இருக்குது இந்த பைனாப்பிள் டின்னில். எக்ஸாக்ட்லி இந்த அளவு தான் போடணும்னு சொல்ல மாட்டேன், கூட குறைய இருந்தாலும் பரவாயில்லை. அந்த பைனாப்பிள் டேஸ்ட் வரணும் அந்த கேசரிக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட். மற்றது இந்த பைனாப்பிள் இது நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. நீங்கள் கடையில் வேண்டி அன்னாசி பழத்தை வேண்டி கட் பண்ணி போகிறதா இருந்தால் இதுக்குள்ளே சீனி சேர்க்கணும். ஆனால் நான் சீனி சேர்க்கலை. ஏன்னு சொன்னால் இது நல்ல இனிப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ இதை அப்படியே அவிக்க போகிறேன். 5 மினிட்ஸ் 5 நிமிஷம் மீடியம் ஃபயரில் வச்சு குக் பண்ண போகிறேன். அப்போ தான் அவிஞ்சு அப்படியே நாங்கள் இது பண்ணும்போது டக்கண்டு அடிபடும். நார்மலாயும் இது அடிபடும், அவிஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த நறு வண்டி இருக்காமல் ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த பைனாப்பிளுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டு கொதிக்க வச்சு ஸ்லைஸாக இருக்கிறது இப்படி நாங்கள் உங்களுக்கு துண்டாக வேணுமென்று சொன்னால் நீங்கள் கட் பண்ணிவிட்டு போடலாம். நான் இதை லைட்டாக அரைக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் ஃபுல்லாக கடிப்படுறது விருப்பம் இல்லை, அதனால் ஒரு சின்ன ஒரு பிளண்ட் பண்ணி போட போகிறேன். ஒரு 5 நிமிஷம் அவிஞ்ச பிறகு இதை அப்படியே இறக்கி ஆற வைக்கிறேன். ஒரு பேன் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் இப்படி உருக்காத நெய்யாக ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நல்லா உருக்கிட்டு இவ்வளோ வருதான்ட்டு ஒரு கையளவு கஜு நட்ஸ். நீங்கள் எவ்வளவு கஜு வேணுமென்றாலும் போட்டுக்கொள்ளலாம். மெல்லிய இளஞ்சூட்டில் இந்த நெய் உருக்கினா பிறகு நல்லா எரியக்கூடாது, குயிக்காக கஜு கருகி போயிடும். அதனால் லைட்டாக அடுப்பெரிஞ்சு கொண்டு இருக்கணும். இதை அப்படியே நெய்யில் பொரியணும், கொஞ்சம் டைம் எடுத்து பொரியணும். ரேசன்ஸ் கிரான்பெரி இந்த 2 மிக்ஸ் பண்ணினது இந்த பேக்கெட்டில் இருந்து எடுத்துருக்கேன். இது நான் ஆல்டியில் வேண்டினான். இது இல்லாட்டிக்கு நீங்கள் மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் கூட போட்டுக்கொள்ளலாம். ஒரு கையளவு எடுத்து 2ஐயும் அப்படியே கொஞ்சம் நேரம் பொரிக்கிறேன். இதை நல்லா டைம் எடுத்து பொரிய வச்சு அப்படியே இறக்கி வைக்கிறேன். நெய்யோடையே அப்படியே இறக்கி வச்சிருக்கிறேன்.
வடிக்க ஒன்றும் தேவையில்லை. அதுக்கு பிறகு இன்னொரு பேன் எடுத்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு மேசக்கரண்டி திரும்பவும் நெய் எடுத்து, இது வந்து ஒரு மேசக்கரண்டி 4 உருக்கின மேசக்கரண்டிக்கு சரியாக இருக்குது. இந்த நான் இப்போ எடுத்து போட்டதை இப்படி அளந்து பார்க்கும்போது 4 மேசக்கரண்டின்ற அளவில் இருக்கும். இது வந்து ரவை, வறுக்காத ரவை 1 கப் எடுத்து இந்த நெய்யில் நல்லா வறுக்கணும். நல்லா நெருப்பை குறைச்சி விட்டு கொஞ்சம் டைம் எடுத்து வறுக்கணும். லைட்டாக கலர் மாறி வார வரைக்கும் இதை வறுக்கணும். இந்த ரவை வந்து அந்த நெய் முழுவதையும் எடுத்துட்டுது. இந்த உதிரியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெய் வந்து இந்த ரவை எடுத்து வச்சிருக்கு. நாங்கள் வறுக்க திரும்ப மணல் மாதிரி உதிரியாக திரும்ப வந்துடும். அப்போ நெருப்பை நல்லா எரிக்காமல் ஸ்லோவாக நெருப்பை வச்சுக்கொள்ளணும். நானூறு மில்லிலிட்டர் தேங்காய் பால் எடுத்து சூடாக்கி இருக்கிறேன். ஆனால் இது முழுவதும் நாங்கள் விட போகிறதில்லை. இதில் இருந்து 200 மில்லிலிட்டர், அதாவது அரை கப் விட்டால் போதும். இப்போ அந்த தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக கட்டியாக இருக்கிறதால நான் இன்னொரு சின்ன பேனில் இந்த தேங்காய் பாலை ஊற்றி சூடாக்குறேன். இந்த தேங்காய் பால் வந்து இப்படி கட்டியாக இருக்கிறதால லைட்டாக சூடாக்கினா ஒரு கொதி வந்ததுண்டா போதும். நல்ல திக்கான தேங்காய் பால். இப்போ தேங்காய் பால் சூடாக்கிட்டு இந்த ரவையை 5 நிமிஷம் நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரவை வந்து வாசம் பெற தொடங்கிட்டுது. அந்த நேரம் நிப்பாட்டினா சரி. இப்போ கலரும் கூட மாறிக்கொண்டு வருது. இந்த நேரம் இந்த தேங்காய் பால், சூடாக்கின தேங்காய் பாலில் இருந்து நாங்கள் 1 கப் ரவைக்கு அரை கப்பு தேங்காய் பால், ஓகே, அரை கப் தேங்காய் பால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு தேங்காய் பாலோட சேர்த்து 3 கப் சுடு தண்ணி, நல்லா கொதி தண்ணி 3 கப் விடுறேன். 3 கப் தண்ணி விட்டு இந்த தேங்காய் பாலோட சேர்த்து நல்லா அவிய விடணும். இனி இந்த ரவை வந்து கரைஞ்சி போகாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் நல்லா நெய்யில் வறுத்துட்டு 3 கப் தண்ணி, அரை கப் தேங்காய் பால் விட்டு நல்லா அவிய விட்டுருக்குறோம். இது இறுகி வரும்போது அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த தேங்காய் பாலும் தண்ணியும் நெய்யும் சேர்ந்து நல்ல ஒரு வாசம் வருது. ஓகே, இந்த நேரம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் உப்பு, பிஞ்ச் ஆஃப் சால்ட், இனிப்புக்காண்டி கொஞ்சம் உப்பு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இறுகி வந்து கொண்டு இருக்குது. ஓகே, இந்த நேரம் ஒன்றரை கப் சீனி. கேசரி வந்து கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுருக்கணும். சீனியை போட்டோன்னு நல்லா உருகி கொண்டு வரும். நல்லா ஒட்ட குறைச்சி வச்சுருக்கணும் அடுப்பு. ஓகே, 1 கப்புக்கு இவ்வளவு பொலிவாக இருக்குதுண்டு. ஓகே, இவ்வளோ போதும். நீங்கள் கேன் பிளெண்டர் இல்லைன்னு சொன்னால் மிக்சியில் கூட ஒரு சுற்றி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பைனாப்பிளை, அடித்த பைனாப்பிளை இதோட சேர்க்குறோம், இந்த கேசரியோட. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு பிஞ்ச் ஆஃப் கேசரி பவுடர் எடுத்து
தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு அதை விட போகிறேன். கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு ஃபுட் கலர், கேக்குக்கு பாவிக்கிற கலர் எது வேணுமென்றாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு நாங்கள் பொரித்து வச்சுருந்த காஜு பிளம்ஸ் அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே நெய் நிற்கிது, அந்த நெய்யை அப்படியே ஊற்றணும். ஒரு 3 மேசக்கரண்டி சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன். ஏன்னு சொன்னால் தனியாக நெய்யன்னு சொன்னால் இது குளிர் இப்போ நாளைக்கு சாப்பிடும்போது உறைஞ்சி போய் இருக்கும். அதனால் கொஞ்சம் சன்ஃப்ளவர் சேர்க்கும்போது உறைஞ்சி போகாமல் இது வச்சுக்கொள்ளும். இந்த 3 மேசக்கரண்டி சன்ஃப்ளவரையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இனி அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு அப்படியே திரண்டு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுவோம். கடைசியாய் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் 3 மேசக்கரண்டி சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது வெஜிடபிள் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது நல்லா இருக்காது. இது கிட்டத்தட்ட ஒரு அல்வாக்குன்ற மாதிரி தான் இருக்கும் பார்த்தா. அடுப்பில் இருக்கும்போதே இனிப்பு பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லா நெருப்பை குறைச்சி விட்டுட்டு வாயில் வச்ச சுட்டுடும். ரியலி சூப்பர். ரியலி குட். சரி, இப்படியே இனி இறக்கி வைக்கலாம். இங்கே நீங்கள் உருண்டு வருது சேர்ந்து எல்லாம் ஒன்றோடி ஒன்று சேர்ற போது அப்படியே இறக்கிடலாம். நைஸ். ரியலி குட். பார்த்தீங்களாண்டா அப்படி எடுக்கும்போது சட்டியோடு அப்படியே உருண்டு வருது. இந்த பதத்தில் இறக்கணும். எப்படி அப்படியே எடுத்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் நார்மலாகவே இப்படி அள்ளி போட்டு சாப்பிடலாம். ஓகே, சுடுது. ஓகே,
சுடுது சுடுது. சூப்பர். வெரி நைஸ். திரும்ப திரும்ப சாப்பிடணும் போல இருக்குது. இன்றைக்கு வந்து சூப்பரான ஒரு பைனாப்பிள் கேசரி செய்து காட்டியிருக்கிறேன். ஒரு கல்யாணத்தில் செய்த கேசரின்ற எஃபெக்ட் வந்து திரும்ப என்ன கேசரி செய்ய வச்சுருக்குது. நான் வீட்டை வந்து கேசரி செய்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அதை நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்குது. ஒரு கப் ரவைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சாப்பிடக்கூடிய அளவு கேசரி இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு முதல்ல இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கௌரி ரூபன் ஆர்ட்ஸ் அண்டு டிக்டாக் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்க. கௌரி ரூபன் ஆர்ட்ஸ் அண்டு ஃபேஸ்புக் இருக்குது. கௌரி ஹேர் மேக்கப் அண்டு சொல்லி இன்ஸ்டாகிராம் இருக்குது. நீங்கள் போய் ஃபாலோ பண்ணுங்க, பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.